அப்படி நினைச்சவங்களுக்கு இது பெரிய பின்னடைவா இருந்திருக்குது, இருக்கும். நீங்க பார்க்க போறீங்க 26 எது அது தேர்தல்ல அது கண்டிப்பா அது உறுதியா கண்டிப்புன்னு சொல்ல உறுதியா பிரதிபலிக்கும். அவங்களுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க பேசுறதெல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சா பேசுவாங்க, அது நம்ம ஒண்ணும் பேச முடியாது. அரசியலா கொண்டுட்டு போறது திமுக தான். திமுக சொல்லிதாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒன்னும் பேச முடியாது. குரல் செய்திகள் வேணா இருக்கு, நான் அதை வேணா உங்களுக்கு அனுப்புறேன். அவங்க பேசுறது அவ்வளவு நாகரிகமா இருக்காது. எல்லாருக்குமே தெரியும் இந்த அரசு தான் செய்யுதுன்னு. ஏன்னா நீங்க கடந்த ஆண்டு தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக இதை ஒண்ணுமே செய்யல. அவங்க அந்த அப்ப வரவும் இல்லை. 21 தேர்தலில் வந்தாங்க, 24 வந்தாங்க. அவ்வப்போது இந்த வழக்கு முற்று பெறாம இருந்தா 26 வர வாய்ப்பு இருக்கு, நீங்க பாப்பீங்க. அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல. ஆங்கிலத்துல கமிட்மெண்ட் சொல்லுவாங்க, அப்படி ஒன்னே இல்ல. அது சரியா வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாவே ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 6-7 மாசம் தான் பேசியிருப்போம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க 2008, 2009, 10 அந்த காலகட்டங்கள்ல நான் தொடர்ச்சியா சிறையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2009 இந்த இறுதியில நான் ஒரு 6 மாசம் சிறைக்கு போன போது 10ல். அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை. வந்த உடனே தேர்தல் வந்த உடனே அதிமுகவை ஆதரிச்சு வேலை செஞ்சேன். அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அது அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அது இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கே தெரியும் என்ன. அவங்க கூட இருந்து வளர்ந்தவன் நான். கைதுக்கு அஞ்சுறாலோ இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாலோ அது இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமாம், உறுதியா தெரிவிக்கணும். ஒன்னு சொல்லுங்க, ஒன்னு கேளுங்க. ஆமாமா, உறுதியா அது அறிக்கையாவும் கொடுப்பேன். அது இப்ப நேரம் ஆயிடுச்சு இல்ல. மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன்.